தமிழ்நாட்டின் அரசியல் திரைக்கவர்ச்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நல்ல படத்தை கொடுத்துவிட்டால் முதலமைச்சர் பதவி கிடைத்துவிடும் என்கிற எண்ணத்தில் பலர் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். ஆட்சி அதிகாரம் எங்க இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பார்த்தா டெல்லியில தான் இருக்கு. பிரதமர் பதவி தான் இருக்கு. இப்ப தமிழர்கள்ட்ட யாருக்கிட்டுமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. ஒரு தேசிய அரசியல பேசணும், தேசிய அளவில் நம்ம ஒரு சக்தியா மாறணும், அடுத்து நாம பிரதமர் இருக்கை நோக்கி நகரணும். ஒரு பிரதமர் ஆயிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும். அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம், இந்த அன்பு தொழில நடிச்ச உடனே அவர் ஒரு கோயம்புத்தூர்காரர் தான் தயாரிப்பாளர். அவர் நீங்க தமிழ்நாடு முதலமைச்சரா நடிச்சே தீரணும் அப்படின்ட்டாரு. சரி, படத்திலேயாவது நம்ம ஒரு நாள் முதலமைச்சரா இருப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். தமிழகத்தில் கோவில்களுக்கு சொந்தமான 8000 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலங்கள் இந்து சமய அறநிலையத்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கோவில் நிலங்களை அடையாளப்படுத்தும் பணிக்காக எல்லை கற்கள் பதிக்கும் பணிகள் துவக்கப்பட்டு இதுவரை 2 லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். குரூப் 2 தேர்வு மூலம் பள்ளிக்கல்வித்துறைக்கு தேர்வானவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு அக்டோபர் 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அறிவித்துள்ளார். தேர்வு செய்யப்பட்டவர்கள் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.